ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு சுண்டக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, சட்னி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. சட்னிக்கான வீடியோ நம்ம இன்னும் அப்லோட் பண்ணல, இன்னும் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு சுண்டக்காய் புளிக்குழம்புக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சுண்டக்காவில் பொரியல் செய்ய போகிறோம். அதுவும் சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க, கசப்பே தெரியாமல் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி செய்வேன்? ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கல, சுண்டைக்காய் அந்த குட்டி குட்டியாக இருக்குது பாரு, அதை பிச்சு எடுத்துக்கணும். தனியாக எடுத்து அதை நம்ம குட்டி உரல் வச்சுருப்பாங்கள்ல, அதை இடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அதுக்கு இது மாதிரி வானா வச்சு ஏதாவது ஒரு வச்சு இது மாதிரி வானா வச்சு அதை இடிச்சிருக்கேன் பாரு. இது மாதிரி இடித்து எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுடணும். எல்லாத்தையும் அது மாதிரி இடித்து எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுன்னு எண்ணெய் சூடாகிறது, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லை 2 சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அது நல்லா வதக்கணும். வதங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம தூள் உப்பு சேர்க்கணும். அது நல்லா வதக்கிடணும். வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்கள, ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கணும். பூண்டும் சேர்த்துடணும். அதிலே வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கலாம் கழுவி, அதை ஒரு 3-4 டைம் கழுவிக்கணும். அப்போ தான் கசப்பெல்லாம் இருக்காது. நல்லா கழுவிட்டு அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா, இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இதை எதுக்கு தெரியுமா தண்ணி? அது வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இந்த சுண்டைக்காய் வாரத்தில் 1 நாள்னால் எடுத்துக்கணும். அப்படி 1 நாள் எடுத்துக்கணும்னா மாதத்தில் 1 நாள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். இது நம்ம சாப்பிட்டோங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ உப்பு காரம் லைட்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்பப்போ எடுத்து கலரி விட்டுக்கணும். சரியா? அப்போ ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பாரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வெந்திருக்கு. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் இப்போது நிலக்கடலை இருக்குதுல்ல தெரியும், அது வறுத்து தூள் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அப்படி அது பிடிக்காதவங்க இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி குழம்பாவும் வச்சுக்கலாம். இப்படி சாப்பிட்டா சூப்பராக அப்படியே சுடு சுடு சாதம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு. சொல்லு, கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.